வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், ஆர்டிஏ அட்மிஷன் 2024-2025 அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிஏ அட்மிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு அரசு 20% சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஏழை பிள்ளைகள் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் இலவசமாட்டு கல்வி கற்றுக்கலாம். ஸோ அதுதான் ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் எந்த அதிரடி மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிஏ அட்மிஷனில் 2024 ஒரு முக்கியமான தகவலை வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் இந்த ஆர்டிஏ அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் எந்த 1 கிலோமீட்டருக்குள்ளே எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அந்தந்த தனியார் பள்ளியில் தான் உங்களுக்கு சேர்க்க முடியும். ஸோ 1 கிலோமீட்டர் தாண்டி எந்த ஸ்கூல் இருக்கோ அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாதுன்னு தான் ஃபஸ்ட்டு இருந்து. ஆனால் இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள் அரசு பள்ளி இருந்தால் அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸ் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தால் உங்களுக்கு இந்த ஆர்டிஐ ஸ்கீம் படி உங்களுடைய பிள்ளைகளை தனியார் ஸ்கூலில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இலவசமாட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்கு உள்ள எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இல்லாமல் சிபிஎஸ்சி ஸ்கூலோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்தால் உங்களுடைய பிள்ளையை இந்த ஆர்டிஐ அட்மிஷன் படி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்திருக்க புதிய அப்டேட். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த 2024-2025 நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை என சொல்லியிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டருக்குள்ள கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தால் இந்த ஆர்டிஐ ஸ்கீம் படி உங்களுடைய பிள்ளையை சேர்க்க முடியாது. இது என்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நிறைய பிள்ளைங்க படிக்கிறது கிடையாது, எல்லாமே ப்ரைவேட்டில் தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளின் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க தான் இந்த ரூல்ஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனைவரும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளுக்கு ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 600 கோடி வரை ஒதுக்கப்படுகிறது. இந்த ஆர்டிஐ ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிகளுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரூபாய் 600 கோடி வரை இதில் ஒதுக்கீடு செய்யாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டுக்கு உள்ளால கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தால் 1 கிலோமீட்டருக்குள்ளால் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த ஸ்கீமின் படி சேர்க்க முடியாது. ஸோ 1 கிலோமீட்டருக்கு உள்ளால் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் இருந்தால் இந்த ஸ்கீம் படி சேர்த்துக்கலாம். ஸோ இது அருமையான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 20% இடஒதுக்கீடு நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் செலுத்த தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு 1ஆம் கிளாஸுக்கு சேர்வதற்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கண்டிப்பாட்டு இந்த 20% இடஒதுக்கீடு கீழே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாமல், எந்த ஒரு மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சி இருந்தாலும் எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இதுதான் இப்போ வந்திருக்க புதிய ரூல்ஸு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.